களம் 8ல தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் சிங்கிள்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. சோசியல் மீடியாவே பொழக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற நயன்தாரோட டாக்குமெண்ட்ரியால தாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கும் தனுஷ்க்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரியோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா எப்படி விக்னேஷ் சிவன் மேல லவ் ஆனாங்க, அதுக்கப்புறம் எப்படி மேரேஜ் பண்ணாங்க, இந்த ஒரு விஷயத்த இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தனுஷ்க்கும் திரும்ப என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குங்க சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் நயன்தாரா விக்னேஷ் சிவன் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானூறு ரவுடி தான். இந்த படத்தினாலதான் ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில மெயினா இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 400 ரவுடி தான் படத்துல எப்படி ஷூட் பண்ணாங்க, அதோட விஷுவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில ஆட் பண்ணிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி 2 வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்க மெயின் காரணமே நம்ம தனுஷ் தானே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷுவல்ஸை யூஸ் பண்றதுக்கு என்ஓசி தரலையா, ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்காராம். பர்சனலா சில வெஞ்சன்ஸ் இருக்கான், அதனாலதான் அவர் தராம இருக்காங்க அப்படின்னு நம்ம நயன்தாரா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பக்கமா கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க நம்ம தனுஷ் மேல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆடியோ லான்ச்சா இருந்தாலும் சரி, இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவாரு. அன்பு தானே எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. முதல்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க தனுஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நயன்தாரா. நான் இதுக்காக கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிறேன், தயவு செய்து ஸ்ப்ரெட் லவ்ன்ற விஷயத்தை உண்மையாலுமே ஃபாலோ பண்ணுங்க, ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட வெப்பன் எடுத்து அவருக்கே குத்திருக்காங்க நம்ம நயன்தாரா. இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயத்தை கதற விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விஷுவல்ஸ் தானே தர மாட்டீங்க, இதுக்கு தானே என்கிட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டம் எடுக்க கேட்டிருக்கீங்க, அதை நான் ஃப்ரீயாவே சோசியல் மீடியால டெலிகாஸ்ட் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காரு. தலைவா நீயுமா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. நயன்தாரா தனுஷ் நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்றது தெரியலங்க. இன்ஃபேக்ட் நயன்தாரா எதிர்நீச்சல தனுஷ்காக ஃப்ரீயால டான்ஸ் ஆடி கொடுத்தாங்க. ஆனா நம்ம தனுஷே அப்படி பண்றாருங்கிறது எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்துக்கு இன்னுமே எந்த ஒரு பதிலுமே வரலங்க. ஆனா சோசியல் மீடியாவே கதறிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இளையராஜாவோட பயோபிக் நம்ம தனுஷ் பண்ண போறாரு, அதுக்கான எல்லா தகுதியுமே நம்ம தனுஷ்க்கு இப்ப வந்துருச்சு. அவரு எப்படி ஒரு பாட்டை யூஸ் பண்ணா காப்பிரைட்ஸ் கேக்குறாரு, அதே மாதிரி நம்ம தனுஷ் இப்ப மாறிட்டாங்கன்னு கதற விடுறாங்க. பினிஷிங் டச்சா ஒன்னு சொன்னாங்க பாருங்க, கந்தரவ கோட்டையே சும்மா கலகலத்து போயிடுச்சு. என்ன அப்படின்னா, அவங்க மேல வச்ச கம்ப்ளைண்ட்ல ஒரு கதையா ரெடி பண்ணி அதுல சில பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே நீங்க அடுத்த ஆடியோ லான்ச்ல பேசிருங்க, அதையும் உங்க ஃபேன்ஸ் நம்புவாங்க. ஆனா நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றது மேல இருக்க கடவுள் பார்த்துட்டு இருக்கான், கண்டிப்பா அவனுக்கு தெரியும் எது உண்மை போய் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. ஜெர்மனில ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டிருந்தாங்க, அந்த வார்த்தை நம்ம வாயிலே நுழையல. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து ரசிக்கிறதுல ஒரு இன்பம் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தமா. அதாகப்பட்டது நம்ம நயன்தாரா படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம தனுஷ் பாத்தீங்கன்னா இன்பமா ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தனுஷையும் பிடிக்கும் நயன்தாராவையும் பிடிக்கும், ரெண்டு கண்ணுல எந்த கண் எனக்கு முக்கியம் அப்படின்றவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா பக்கம் இருக்கலாமா இல்ல தலைவன் பக்கம் இருக்கலாமான்னு குழம்பி போய் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இன்னும் சில பேர் யார் பக்கம் தப்பு, நயன்தாரா சொல்றது உண்மையா, நம்ம தனுஷ் வேற அமைதியா இருக்காரு, அவர் எப்ப வாய் திறந்து பேச போறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்கன்னா, இந்த விஷயத்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா